ஸோ அப்போ அரசாங்கம் தன் செலவை ஏற்றுக்கொள்ளும். அப்போது ஒரு காப்பீடு திட்டம் மாதிரி தொடர்ந்து தனியார் மருத்துவமனைகளை எம்பேல் பண்ணி நடைமுறைப்படுத்திட்டாங்க. சிம்பிள் சர்ஜரிஸ்க்கு ஆரம்பித்தாங்க. நீ சர்ஜரிஸ், ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸ், கேஸ்ட்ரோஎன்டரல் சர்ஜரிஸ், கார்டியாக் சர்ஜரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை வந்து பரிணாமம் ஆகுது. இன்னைக்கு எந்த அளவுக்கு பரிணாமம் நிற்குதுன்னா, இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்காக ஒரு அரசு ஒரு தனியாருக்கு ஒரு பேஷண்ட்க்கு 22 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. 22 lakhs எல்லாமே ஆப்ரேட்டிவ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ், ஃபாலோ. ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 1.5 to 2 lakhs. சில கார்பஸ் இருந்தால் 4 lakhs வரைக்கும் அரசாங்கம் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு கொடுக்குறாங்க. அப்போ யாரோட பேஷண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட், அது கவர்மெண்டோட பேஷண்ட். அந்த கவர்மெண்ட் பேஷண்ட்டை தனியார் துறை வந்து ட்ரீட்மெண்ட் சர்வீஸ் கொடுத்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. அப்போ இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்க்கு இல்லாமல் இப்போ அடுத்த தளத்துக்கு போகிறோம். இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் உள்ள நாலேஜ், அக்குமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் வந்து அரசாங்க மருத்துவமனையிலும் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் பண்ணுறதுக்கான அடுத்த நடவடிக்கைகள் இருக்கிற ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்தாலும் இது வந்து ஒரு மோனோபோலைசேஷன்லாம் கிடையாது. இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட்னா ஒரு நபர் தான் பண்ணுவாங்க, மற்ற நபர் பண்ணுவோம் கிடையாது. சர்ஜரி எப்படி வந்து ஒரு காலத்தில் குருகுலம் கல்வினா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இருந்தது, அதை உடச்சி அனைவருக்குமான கல்வின்னு நம்ம திராவிட இயக்கம் சொல்லிச்சோம். அதே மாதிரி அறுவை சிகிச்சையிலும் அனைவருக்குமான அறுவை சிகிச்சை ஆயிடுச்சு. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் கேன் பி வைட்லி டன். அதை வந்து இளங்குமரன் டீம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்பிளான்ட் நான் அடுத்த ஒரு கோரிக்கையாக கூட வேண்டுகோளாக கூட காவேரி ஹாஸ்பிட்டல் கேட்குறேன். எஸ் சார், we are established, but lot of postgraduate students are there in government institutes to get trained. இப்போ கூட அரசாங்கம் வந்து தளபதியார் ஆட்சி காலத்தில் சிஎம்மோட இன்டர்வென்ஷனால 50% சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு உரிமையை வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் சர்வீஸில் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வர போகிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்டான ஃபங்க்ஷனை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும். ஒரு மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜி டிகிரி வச்சுட்டு அவர் ஒரு ஃபிசிஷியன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன் டிகிரி வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சர்ஜன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கேஷுவாலிட்டி ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எம்சிஹெச் ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் கவர்மெண்ட் சர்வீஸை பண்ணால் அவர் வந்து அதுக்கு உண்டான சர்ஜரிஸை பண்ணணும். அப்போ ஒரு மியூச்சுவல் பிரிட்ஜிங் ப்ரோக்ராம் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட் in government institute. So our transfer of knowledge and transfer of our clinical equipment will be widespread. And end of the day யார் பெனிஃபிட் ஆக போறாங்கன்னா தமிழ் மக்கள் தான் பெனிஃபிட் ஆக போறாங்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அரவிந்த் செல்வராஜ், டாக்டர் தோழர் எழிலன், டாக்டர் இளங்குமரன், டாக்டர் ஐயப்பன், இங்கே மேடையிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காவேரி குழுமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள், நர்சஸ், அங்கே பணியாற்றக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி என்று சொல்லும் பொழுது எனக்கு பல நினைவுகள் இருக்கு. அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய உணர்வு நன்றி உணர்வு தான். ஏன்னா அப்பாவுடைய அந்த இறுதி நாட்களை அவரை அவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து பார்த்து கொண்டு பல முறை அவர் நல்லா வீட்டுக்கு வரத்துக்கு உதவி செய்த உறுதுணையாக இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் காவேரி குழுமம். அதனால அவங்களுக்கு என்றென்றும் அங்க பணியாற்றக்கூடிய அத்தனை டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும், டாக்டர் அரவிந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இங்கே மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் எழிலன் அவர்கள் நான் தலைவர் கலைஞருடைய மிக இளைய நண்பர் என்று சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்பாவும் அப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பர். அதே போல தலைவர் கலைஞர் அவர்களோடு பல நாட்கள் பேசி அவரோட பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டவர்களில் அவரும் ஒருவர். அதே போல
தான் நம்பக்கூடிய விஷயங்களுக்காக தொடர்ந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம தைரியமாக பேசக்கூடிய ஒருவர். எந்த மேடையிலும் திராவிட இயக்க கருத்துக்களை, பெரியாரின் கருத்துக்களை, சுயமரியாதை கருத்துக்களை எடுத்து வைக்க தயங்காத ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு மிக முக்கியமான பல விஷயங்களை சட்டமன்றத்திலே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக, அதே நேரத்துல நான் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, என்னுடைய தொகுதியில யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, எங்க யாருக்கு என்ன தேவை என்றாலும் முதலில் அழைக்கக்கூடிய ஒரு மருத்துவர் டாக்டர் எழிலன். ஐ தேங்க் யூ ஃபார் தட். அதே போல டாக்டர் இளங்குமரன் அவர்கள், நான் எழிலன் சொல்லிட்டு இருந்தேன், இது சொன்னா நல்லா இருக்காது, இருந்தாலும் ஒரு தமிழன் இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம அத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கும் பொழுது நம்ம அத்தனை பேருக்கும், அதுவும் அதை பத்தி அவங்க தமிழ்ல பேசும் பொழுது இன்னும் பெருமையாக இருக்கிறது. அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்தியால ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுகிறது. ஆனால் நாடு முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு 2,000 பேருக்கு மேல கூட அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் செய்ய முடிவதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இங்க பேசும் பொழுது அவர்கள் எடுத்து சொன்னது போல, எல்லாராலையும் இவ்வளவு பெரிய ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பணத்தை செலவு செய்வதோ, இல்லைன்னா ஆர்கன் டோனர்ஸ், அதற்கு தேவையான ஆர்கன் டோனர்ஸ் கிடைக்கிறதோ சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறது டாக்டர் அரவிந்தன் பேசும் பொழுது சொன்னார், 80% of the organ donors are women, because the truth is women are the only brave ones. ஏன்னா ஒவ்வொரு பிரசவமும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கேட்பாங்க, நீங்க எத்தனை பேர் ஆர்மியில இருக்கீங்க, எத்தனை பேர் நாட்டை காப்பாத்துறீங்கன்னு. அதை தாண்டி இந்த உலகத்தையே காப்பாத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த உலகத்துடைய பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய பிரேவரி அப்படிங்கறதுல வீரம் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த ஆர்கன் டொனேஷனை பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடையாது. பல சந்தேகங்கள் இருக்கு, பல கேள்விகள் இருக்கு. அந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறதே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தாண்டி அதற்கான ஃபெசிலிட்டிஸ், அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறது இன்னொரு காரணம். பல இப்ப எடுத்து சொன்னது போல காவேரி தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, தமிழ்நாடு அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்று தொடங்கப்பட்ட முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் 2009 தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 225 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு செலவு செய்திருக்கிறது. பல ஆயிரக்கணக்கானவர்கள் இதனால் பயன்பெற்று இருக்கிறார்கள். இதை நாம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். எல்லாருக்குமே யாருக்கும் தயக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்க வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு, இதை எங்களால செய்ய முடியுமா, இந்த உயிரை காப்பாற்றி விட முடியுமா அப்படிங்கிற அந்த பயமோ தயக்கமோ இல்லாத ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். எழிலன் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார், இது தனியார் மருத்துவமனைகளிலும் மட்டும் இல்லாமல் இந்த டேலண்ட்ஸ், இந்த ஃபெசிலிட்டிஸ் அரசு மருத்துவமனைகளிலும் கிடைக்க வேண்டும். இட் ஹாஸ் டு பிகம் a two-way traffic between the private hospitals and the government hospitals. இங்க இருக்கக்கூடிய டேலண்ட், இங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அங்கேயும் கிடைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஷன்ஸ், ஃபெசிலிட்டிஸ், ஏதாவது தேவைகள், உதவிகள் இருந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அதை செய்து தரக்கூடிய ஒரு வழியாக இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நம்மளுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி தான் உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல, முக்கியமா இந்தியால இருக்கக்கூடிய
பல மாநிலங்கள்ல இருந்து இன்னைக்கு மருத்துவ உதவிகள் வேண்டும் என்றால் நீட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணாத நம்ம மருத்துவர்களை தேண்டிதான் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இளங்குமரன் அவர்களோ, டாக்டர் அரவிந்தன் அவர்களோ, டாக்டர் ஐயப்பன் அவர்களோ எழுதனோ, இங்க இருக்கக்கூடிய பல பேர் யாரும் நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனது இல்லை. ஆனால் இன்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு, இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் தான். அதனால இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இந்த எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் கெட்டு போயிடாம வீணாயிடாம, எப்படி ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்லயும் அந்த பிஹெச்சிஸ்ல அங்கேயும் மருத்துவ வசதிகளை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அது எந்த இடத்துலயும் கெட்டு போயிடாம இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. யார் வேணாலும் கனவு காண முடியும் மருத்துவர்களாக. நீங்க எங்க எந்த மூலையில தமிழ்நாட்டுல எந்த குடும்பத்துல பிறந்தாலும் அவர்களுக்கு மருத்துவ வாய்ப்புகள், மருத்துவராகக்கூடிய வாய்ப்புகள், அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்கி வைத்திருந்தோம். இன்னைக்கு அதற்கு பல கேள்விகள், பல தாக்குதல்கள் உருவாகி இருக்கு. மறுபடியும் தமிழ்நாட்டை மருத்துவ வசதிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக நாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதுல ஒன்றுதான் இன்னைக்கு இவர்கள் இந்த 2 குழந்தைகளுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி தரக்கூடிய வகையிலே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். It gives a great hope to many parents and many children all over the country that they also have a chance, a fighting chance to break all the hurdles and to save their children and to give their children a better future and gives them back all the hope they would have lost. இந்த 2 குழந்தைகளை பற்றி மற்றவர்கள் படிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது, தங்களுடைய குழந்தைகளையும் தான் காப்பாற்றி விட முடியும் என்ற அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு பெற்றவர்களும் பெற முடியும். அந்த விதத்திலே எனக்கு மறுபடியும் இவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And I hope both the children have a great, wonderful future. And I'm very confident that the Kauvery team will hold their hands always and give them the confidence, like they've given us all the confidence that they are with you. And it is just not a hospital, but they have care and they believe that they have a responsibility to society, which Kauvery has always carried forth. And thank you all for being here, and I thank the Kauvery Hospitals for inviting me to be a part of this very important moment. Thank you. Madam, Honorable MLA and extraordinary physician Dr. Alan, respected Executive Director and co-founder of Kauvery Hospitals Dr. Aravindan, beloved Dr. Ayappan, my dear colleagues, friends from media. It gives me immense pleasure to deliver the keynote address on this occasion. While I was contemplating on the message of this function, I felt a deep sense of gratitude. First and foremost, to my wonderful team of surgeons, anesthesiologists, hepatologists, pediatric critical care, nursing staff, coordinators, and every single co-worker from our hospital. I am really blessed to work with them. Undoubtedly, I am at a loss of words to thank the leadership team at my hospital for giving us state-of-art facility to do successful transplants. I am privileged to rely on world's best multidisciplinary experts and technology in my hospital. Last but not the least, my heart goes out to the families for placing immense faith in our team and hospital. Both these families met with the biggest challenge of their life. Their kid's life was at stake, and the only option to save the child was to do a liver transplantation. Baby Kirtana was diagnosed with a rare genetic disorder called hyperoxaluria, which is an enzyme defect in the liver leading to extensive stone formation in the kidneys, resulting in kidney failure and threatening her life.
She was an active and cheerful kid, but staring at a blank future. There is no medical treatment for this condition, and liver transplantation is the only curative option for this condition. Master Shreyan here was admitted with a short history of fever and increasing jaundice. He was referred to our hospital for evaluation and treatment, and all the necessary investigations were done. No specific infections were identified, but then the child's liver started failing rapidly and the child became unconscious. At this stage, liver transplant needs to be done within a day, as the increasing ammonia levels leads to very high pressures inside the head, which may lead to death. Liver transplant is the only successful treatment option. At this stage, the families have 1,000 doubts and questions in their mind. The most important ones are: 1, about the success of liver transplantation; 2, about the safety of living liver donation; and 3, about the financial implications. I would like to state some facts to answer some of these questions. Firstly, in the last 15 years, there have been tremendous advancements in the evaluation of these patients, the protocols for perioperative care, refinement of surgical techniques, very strict infection control practices, and effective immunosuppressive medications that has made liver transplantation hugely successful. MP, who has been, apart from all the other support, she has been very good friend to us and to me in particular. Thank you, madam. Thank you for honoring us today. And dear Dr. Elilan பற்றி சொல்கிறப்ப எல்லாமே சொன்னாங்க extraordinary physician சொல்லிட்டு. So that we know for a very long time. And when I saw him speaking in a lot of public functions, that was before the election or long time back. Then I told him, being an activist and is different, but when you, how you can get your views and vision into action, you have to become a public representative. So when the opportunity came, I'm glad he took it. And then once he became a member of Legislative Assembly, please don't give up medicine. So to my surprise, even I was used to how much time he is going to contribute for his clinical practice. But surprisingly, his outpatients become busy, and he's one of the busiest doctors in Kauvery now. So he's able to see both sides as a professional as well as a public representative. It's a pleasure working with you, Dr. Elilan. Then Dr. Ilan Kumaran, I mean, we at Kauvery are extremely fortunate to get a young, dynamic, handsome surgeon, Dr. Ilan Kumaran. அவர் இந்த தாடி வச்சதுக்கப்புறம் ஒரு நான் ஆக்டர் சூர்யா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா அந்த தாடியை எடுக்கல. Liver transplant, all this transplant, either liver transplant or multi-organ transplant, it's a teamwork. ஒரு பர்டிகுலர் டாக்டர் தான் பண்ணுவார், ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுவாங்கிறது அதெல்லாம் அந்த காலம். ஸோ மருத்துவத்துறையை ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணணும்னா a good service, advanced treatments like liver transplant has to reach most sections of the society. அதுதான் ஒரு சேவையை ஜனநாயகப்படுத்துறதுக்கான ஒரு பேசிக். அதுக்கு எப்படின்னா ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் நீட் டு பி ஷேர்ட். அவரோட இன்னைக்கு சக்சஸ்க்கு பிளஸ் காவேரியோட லிவர் டிரான்ஸ்பிளான்டோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, இஸ் நாட் நாட் இஸ் த லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டினா பீயிங் எ டீம் பிளேயர். அதாவது வித்தின் வெரி ஷார்ட் டைம், இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஸ்ப்ரெட் அவுட் ஹாஸ்பிட்டல் குரூப். We got a hospital in Salem, Hosur, Trichy and Bangalore. எல்லா இடத்துலயும் இருக்க டாப் சர்ஜன்ஸ், டாப் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி, see the amount of travel he makes, amount of communication he makes to ensure that the teamwork is done. So the team player, you being a team player, that's your extraordinary leadership quality. Transplants. What we cannot afford to miss is mentioning the team behind this successful transplant. So I request Ms. Kanimozhi Karunanidhi, our Honorable Member of Parliament, to give away a token of appreciation to all the wonderful team members who have always stood as a pillar of support for our doctors. So I call upon
the vibrant team members. A big round of applause. Thank you. The next team. Thank you. Last but never the least, I invite the team of Thank you. So let us again give a big round of applause to all the teams who have been working round the clock. भैया इधर देखो, साइड में करो। कैमरा देखो भैया, कैमरा देखो। Thank you. We will now have a group photo with our Healthy Liver, Healthy Life placard. Thank you, everyone. I'm privileged to propose the vote of thanks to the August gathering. Member of Parliament to be present here and grace the occasion amidst the busy schedule. Dr. Elinan, Member of Legislative Assembly, Thousand Lights, to be present here amidst the busy schedule. He himself being a doctor is very important for us in carrying out duties. Thanks for Dr. Co-founder, Dr. Aravindan sir, who's been always a supporter and a motivator to bring out to the patient service
I would like to thank Dr. Ayyappan, who's been the backbone of the hospital, for his phenomenal support. Teamwork is the one